ஹெல்பிங் யூடியூபர்ஸ், உதவி யூடியூபர்ஸ், ஹெல்ப் டு ஹெல்ப்லெஸ், ஹெல்ப் டு புவர் பீப்புள். ஸோ இப்படியான நபர்களோட பித்தலாட்டங்கள், அவங்க பண்ற விடயங்கள், முக்கியமா அவங்களால பாதிக்கப்பட்ட பல தமிழ் பேசுற உறவுகள், அதுல ஜாழ்ப்பாணம், அங்க பிறந்து வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகள், கனடா, சுவிஸ், இட்டலி, நோர்வே, டென்மார்க், இப்படியான இடங்கள்ல இருக்கிற யாழ்ப்பாண உறவுகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை தவிர்த்து தமிழ்நாட்டு மக்கள், மலேசிய மக்கள், சிங்கப்பூர் தமிழ் மக்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர். சரி, அப்ப இன்று பாத்தீங்கன்னா இதுல அதாவது 3 வருடத்துக்குள்ள பணக்காரனாவது எப்படி அப்படின்ற இதுல ஒரு டீச்சர் அவர்கள், ஒரு ஆசிரியர் அவர்கள் அவங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க, இப்ப தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா 3 வருடத்தில் பணக்காரங்க யாவது எப்படி, அதாவது ஒருத்தங்க மட்டும் இல்ல, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே காரு, 3-4 மாடி மாளிகைகள், பேங்க் நிறைய ஃபிக்ஸ்ட் டிபாசிட், அடுத்தது கை நிறைய நகைகள், இப்படி காணிகள், வீடு கட்டின காணி வேற இன்னொரு காணி, வேற சைட் பிசினஸ் பண்றதுக்கு கம்பெனிகள், அதுக்கு வேற பில்டிங்கள் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா இது இந்த ஒரு பூதம் படம் இருக்குல்ல, ஜீபூம்பா அப்படின்னு ஒரு படம் ஒன்று ஜெய்சங்கர் சார் அவர்களும் நாகேஷ் சார் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. அந்த பூதத்திட்ட வரத்தை கேட்டால் அந்த பூதம் வரத்தை தரும், சம்திங் லைக் தட். ஸோ அப்போ அப்படின்ற ரீதியில் அவங்க வெளிப்படையாகவே சில பேரோட போட்டோக்களை போட்டு போட்டிருந்தாங்க, சரிங்களா? அதன் அடிப்படையில் அந்த குரூப்ல கனடா தமிழ் சங்கங்கள் அப்படின்னு அதுல இருக்கிற பல பேர் இந்த குரூப்ல இருக்காங்க. தமிழால் இணைவோம், தமிழர்கள், அப்புறம் இப்படி நிறைய குரூப்கள்ல இந்த விடயம் பகிரப்பட்டது. அதுல சில இந்த பித்தலாட்டக்காரர்களோட படங்களையும் போட்டு நிறைய விடயங்கள் பேசப்பட்டது. ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, இப்ப நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும் இல்ல, எப்படி 3 வருஷத்துக்குள்ள கோடீஸ்வரன் ஆறது, 3 வருஷத்துக்குள்ள லைஃப்ல செட்டில் ஆறது, குடும்பமா, ஒருத்தங்க இல்ல குடும்பமாவே 3 வருஷத்துக்குள்ள எப்படி செட்டில் ஆறது அப்படின்னு. அப்ப அதுக்குத்தான் நம்மளுடைய லெஜெண்ட்ஸ், அதாவது லெஜெண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ், உலகெங்கும் இருக்கிற இந்த உதவி யூடியூபர்ஸ், 90% பேர் இந்த உதவி யூடியூபர்ஸ்ல இருக்கிறவங்க நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க, சரிங்களா? பாருங்கடா அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு இந்த மானங்கட்ட ஆன்டிமார், சரிங்களா, வேற எப்படி சொல்றது, இப்படிப்பட்ட கூட்டத்தை, இப்படிப்பட்ட காவாலிகளுக்கு சப்போர்ட் பண்ணி சிலது கமெண்ட் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது, இப்பயும் புருஷனுக்கு தெரியாம காசு உழுது கொண்டு இருக்குது. இப்ப இன்னைக்கு கூட ஒரு அம்மா காசு கொடுத்து மாட்டுப்பட்டிருக்கு, வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஒண்ணு, சரியா? அப்ப அப்படிப்பட்டதுகளை நம்ம எப்படி சொல்ல முடியும்? மானம், ரோசம், சூடு சொரணை இருக்கிறது கடைசி வரைக்கும் பண்ணாது, எதுவுமே இல்லாதது அதுதான் அப்படி பண்ணும். சரி, அப்ப ஓகே. ஸோ அப்ப இந்த வீடியோல இது பல பேருக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். இது பேச வேண்டிய டைம், பல பேர் பேசுறாங்க, பட் நானும் என்னுடைய இதை பேசுறேன். முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க, கேளுங்க, சரிங்களா? இதை தாண்டி நிறைய விடயங்கள் வர இருக்கு, பட் இன்னைக்கு நம்ம இந்த விடயத்தை நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா பல பேருக்கு இது தேவைப்படும் இல்ல. இப்ப புத்தகங்கள் எல்லாம் முந்தியெல்லாம் வரும், அதாவது பணத்தை சேமிப்பது எப்படி, பணக்காரர்களாவது எப்படி அப்படின்ற ரீதியில ஒரு விடயம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த பில்கேட்ஸ் இருக்காருல்ல, பில்கேட்ஸ், அப்புறம் இந்த ஸ்டீவ் அப்படின்னு இந்த ஃபேஸ்புக்கோட சொந்தக்காரங்க, இவங்க எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே ஒரு 4 ட்ரெஸ் தான் வச்சிருப்பாங்க, 2 பேண்ட், 4 டிஷர்ட் அப்படின்னு. எப்பயுமே ஒரே மாதிரி தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ பணக்காரங்க எப்பயுமே அந்த ஒரு சிம்பிளா தான் அந்த இதுல இருப்பாங்க, சரி? ஏன்னா அவங்க வேக் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க, சரியா? ஏன்னா அவங்களோட மூளை தான் அது வேக் பண்ணி கொண்டிருக்கும். அப்ப மூளை வேக் பண்ணிக்குள்ள அவன் முடிய கவனிக்கிறதோ, மூஞ்சியை கவனிக்கிறதோ, போடுற ஆடையை கவனிக்கிறதோ இருக்காது. ஸோ ஹி இஸ் ஒர்க்கிங். பட் வேற மாதிரி காசு சம்பாதிக்கிறவன் தான் இந்த தலைக்கு ஜெல்ல வைக்கிறது, சோடிக்கிறது, காவாலி மாதிரி இதுல குத்துறது, 4-5 ரவுடிகளை வாட்ட சாட்டமா வச்சு போட்டு திரியிறது, அப்படி 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 எக்கச்சக்கமான விடயத்தை பண்றது. எப்படின்னா அவனுக்கு காசு கொட்டும், ஆனா அவன் பித்தலாட்டம் பண்ணி கொண்டிருக்கான் அப்படின்றதுதான், சரியா? ஸோ இது லைஃப் லெசன், சிம்பிள் லெசன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எப்படி 3 வருஷத்துக்குள்ள பணக்காரன் ஆவது அப்படின்னு. முதலாவது விடயம் உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வருமா? அழைப்பு எப்படின்னா,
நீங்க மதம் மாறுறீங்களா அப்படின்னு. ஏன்னா நீங்க தான் இல்லை பல இடங்கள்ல சொல்லி வச்சிருப்பீங்கல்ல, அந்த கடன் இருக்கு, இந்த கடன் இருக்குது, இந்த வீடு சரியில்லை, இந்த வீட்டில் தான் இருக்கோம், பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்ல வந்துருக்கு மதம் மாறுறீங்களா, நீங்க வந்து இந்த கடவுளை கும்பிடக்கூடாது, இந்த இதை கும்பிடக்கூடாது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை கிட்ட என்னோட லைஃப்ல இது வரைக்குமே எனக்கு 4-5 தடவை கிட்ட இது வந்திருக்கும். சரியா, நீ வந்து இங்க இதுக்கு வந்துடுறியா, அதாவது இப்ப நான் வந்து ஜீசஸை கும்பிடுவேன், முருகனை கும்பிடுவேன், அல்லாவை கும்பிடுவேன், அல்லாவை எனக்கு பிடிக்கும், பிள்ளையாரை பிடிக்கும், சரஸ்வதி அம்மான்னு தான் சொல்றேன், சரஸ்வதி அம்மாவை பிடிக்கும், லக்ஷ்மி அம்மாவை பிடிக்கும், மேரி மாதா அம்மாவை பிடிக்கும், அந்தோனியார் அப்பாவை பிடிக்கும், ஜேசப்பாவை பிடிக்கும். ஸோ இது நான், சரியா, இது நான். பட் ஸோ எனக்கு வந்து இந்த சிலதுகள் வந்து இப்பெல்லாம் இல்லை, இதுக்கு முதல் ஆரம்பத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் எல்லாமே வந்து என்கிட்ட வந்து சிலது வந்து நீ வந்து ஜேசுவை மட்டும்தான் நீ கும்பிடணும். பாத்தியா, நான் வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்தேன், இப்ப நான் வந்து பெரிய நாட்டுல இருக்கேன். எப்படி எப்படி அந்த ஆளை பல தடவை வந்து காப்பாத்தி விட்டது, அந்த ஆளுக்கு வந்து வளர்ற டைம்ல ஹெல்ப் பண்ணது, எப்ப பார்த்தாலும் மாதா கோயில்ல போயிருப்பாரு. ஆனா இப்ப என்னடான்னா, நான் வந்து சில விடயங்களை தவித்தபடியா ஜீசஸை மட்டும் நான் கும்பிட ஆரம்பிச்சபடியா வந்து நான் இப்ப பெரிய நாள்ல இருக்கேன். பெரிய நாள்ல எப்படி இருக்காரு, அடிமையா தான் இருக்காரு. அங்க வாய் பேச முடியாது, அவர் டிசிஷன் எடுத்தா ஒன்றுமே இல்லை. அங்க அவரை தாண்டி அவர் கூட இருக்கிறவங்க தான் டிசிஷன். இவர் ஒரு அடிமை மாதிரி தான். நான் நல்லா இருக்கேன், எங்க நல்லா இருக்கேன். சோ அப்ப அப்படியான அந்த இதுகள் வரும், வேற சிலது வரும். ஃபர்ஸ்ட் பாத்தியா, எங்கிட்ட 1000 ரூபாவே இருக்காது, இப்ப பாரு 5000 ரூபாய் இருக்கு, நான் வந்து மாறிட்டேன் அப்படின்னு. இது நீங்க உங்களோட காணொலியிலே பார்த்திருப்பீங்க. இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இருப்பாங்கல்ல, சில கேடுகட்ட காவாலிகள், அவனுங்க வந்து இந்த சில வீடியோக்களே சொல்லியிருப்பானுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கல்லை கும்பிட்டீங்க, அப்ப உங்களுக்கு வீடு இல்லாம இருந்திருக்கும், அவங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்களா, உங்களுக்கு வீடு வந்துட்டு, நாய்க்கூடு வந்துட்டு, நாய்கள் வளர்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கு. அந்த அம்மாவும் சொல்லும், ஆமா அம்மாக்கள், நீங்கள் சொன்னீங்கள், எங்களோட பெண் பிள்ளைகளை பார்த்தீங்களா, இப்ப நல்லா இருக்காங்க. சோ இது வந்து அந்த இது என்ன, அப்படி சொல்றவனே மதம் மாறி இருப்பான். அப்ப அவனை மதம் மாற்றினவ அவனை நல்லா வச்சிருக்கணும்ன்றக்கா ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்து அவன் அங்கே மதம் மாறின. இது இது ஒன்று இருக்கு, இது ஒன்று இருக்கு, சரிங்களா. அதாவது எப்படின்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது ஒன்று, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருக்க உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, இப்ப நீங்க மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு உங்களோட வாயாலே பல பேருக்கு சொல்ல வைக்கிறது. அப்ப ஒரு வீடியோவை ஒரு 5000 பேர் பாக்குறான்னா, ஆமா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அந்த கல்லை கும்பிட்டாங்க, அதனால அவங்க இப்படி கஷ்டப்பட்டாங்க, இப்ப பாருங்க அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க, வெளிநாட்டுல இருந்து உதவிகள் கிடைக்குது, பிள்ளைகள் எல்லாம் இப்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தன் அவ்வளவு தைரியமா வந்து சொல்றான். கல்லை கும்பிட்டபடியா நீங்க வந்து இல்லைன்னு ஹெல்பிங் யூடியூபர்ன்ற பேர்ல ஒரு காவாலி வந்து சொல்லுது. அதை வந்து நம்ம பல மக்கள் பாக்குது. எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது எனக்கு. இது இன்ஃபுளுன்ஸ் பண்றது. அப்ப இதை பார்த்துட்டு ஒரு பேர் வந்து அவனுக்கு கால் பண்ணுவாங்கல்ல, நாங்களும் மாறலாமா அப்படின்னு. உடனே அங்க வெளிநாட்டுல இருக்கிற அம்மா, நிறைய அம்மாக்கள் இருக்குல்ல, டென்மார்க் அம்மா, நோர்வே அம்மா, அந்த அம்மாக்கள் மதம் மாறினாத்தான் இருக்கும், இல்ல மதம் மாற இப்படி இதை பண்ற ஒரு இதா இருக்கும், சரியா. அப்போ இப்படி மாற போறாங்கன்னு அங்க ஒரு டீம் எடுத்து போட்டு இவங்களுக்கு காசை கொடுக்குறது. அப்ப அவங்கள வச்சு அவங்களோட ஊர்ல இருக்கிறவங்கள இப்படி பண்றது, சரியா. அப்படி உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வரும், வந்தா நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் மனுஷன், சரியா, எனக்கு கடவுள் படைக்கைக்குள்ள எப்படி படைச்சாரோ, இப்ப எப்படி நுழைச்சிருக்கோ, இப்ப என்ன இருக்குதோ, நம்ம உழைச்சா தானா வரும், சரியா. ஆனா சில கேடிகட்ட காவாலிகளை போல ஏழைகளை வச்சு தின்றதை வச்சு போட்டுட்டு மான ரோசம் இல்லாம நல்லா இருக்கும் இந்த ஏழைகளோட கஷ்டத்துல வாழ்ற காவாலி கூட்ட கேவலமான பிறப்பு நாங்க இல்ல, சரியா. அப்ப உங்களுக்கு வந்துருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்படி ஏதாவது ஒண்ணு வரும், மதம் மாறீங்களே அப்படின்னு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இந்த எல்லார்கிட்டையுமே வந்து இருக்கிற இது என்ன, ஏழ்மை. எந்த நாள்ல இருக்கிறனாலும் அங்க காசு இல்லைன்னா தான் அவன் குடும்பத்துல பிரச்சனை வரும். காசு இல்லைன்னா நிம்மதி இருக்காது, நிம்மதி இல்லை அப்படின்னா எல்லாமே போயிடும், சண்டை வரும். அப்ப அந்த காசு, அப்ப ஏழ்மை, அப்ப அந்த ஏழ்மையை வந்து நீங்க டார்கெட் பண்ணுங்க.
அதுவும் வந்து நீங்க இருக்கிற ஊர்கள்ல ஏழைகளை போய் படிங்க எடுங்க. சும்மாவே யூடியூப்ல ஒரு கண்டென்ட் போடணும்னா நம்ம திங்க் பண்ணணும். அதுவே தான் ஏழைகள் எக்கச்சக்கமா இருக்காங்கல்ல. ஒரு நாளைக்கு 2-3 வீடியோவே போடலாம் 2 சேனல்ல. அது 1 மணித்தாலும் 1.5 மணித்தாலுமா பாக்குறதுக்கு எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. அதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மதமும் வேற மாறிட்டீங்க அப்படின்னா அங்க அந்த அப்படி மாறினவர்கள் டீமா சேர்ந்து உங்களோட வீடியோக்களை வெளிநாட்டுல அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப அதை அப்படியே ஷேர் பண்ணி நிறைய வெளிநாட்டு உறவுகள் பார்ப்பாங்க உங்களோட வீடியோக்களை. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கும். வீடியோக்கு மட்டும் இல்ல, உங்களோட குடும்பத்துக்கே வந்து கிஃப்ட் வரும். மீனிங் என்ன? நீங்க முதல்ல எப்படி இருந்தீங்க, ஆனா இப்ப மாறினதுக்கு அப்புறம் எப்படி வாழ்க்கை மாறி இருக்கு. முதல்ல உங்களோட கை எப்படி இருந்தது? வெறும் கை. இப்ப பாருங்க 5 விரல்லையும் மோதிரம். ரியாலிட்டி, இதுதான் ரியாலிட்டி நடந்து கொண்டிருக்கு. சரியா? சோ அப்ப ஏழைகளை வச்சு நீ வந்து வீடியோ எடு. அப்ப ஏழைகளை வச்சு அடிக்கக்குள்ள நீ அப்படியே அவங்கள மாத்து. உலகத்தில் இருக்க ஹெல்பிங் யூடியூபர்ஸ் ஹெல்பிங் பண்ண ஏழைகள் இப்ப எங்க இருக்காங்களோ இல்லையோன்னு தெரியல. பட் இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸை பார்க்க முதல் அவங்க வேற கடவுளை கும்பிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் நீங்க போய் அந்த சில காசு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல குறைஞ்சது 55% பேர் வேற இதுல மாறி இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து நடக்குது. அப்ப 2வது ஸ்டெப் வந்து இந்த ஏழைகளை வச்சு நீ மாசம் யூடியூப் வருமானம் 30 லட்சம் குறைஞ்சது. இரவு 12 மணிக்கு ஒரு வீடியோ, 1 மணிக்கு ஒரு வீடியோ, 1 மணித்தாலும் 1.5 மணித்தாலும் 50 நிமிஷம் வீடியோக்கள். அப்ப காலையிலேயே ஒரு வீடியோக்கு $800. அப்ப 2 சேனல்ல வீடியோ போடக்குள்ள $1200. அப்ப 30 நாளுக்கு கணக்கு எவ்வளவு? குறைஞ்சது 30 லட்சம். அதை தாண்டி இவனுங்க இப்படி ஏழைகளை வச்சு போடுறபடியா இவங்களோட வீடியோக்களை ஆல்ரெடி இந்த மதம் மாறின கூட்டம் வந்து அங்க வெளிநாடுகள் இருக்க பல பேருக்கு இந்த பிள்ளை எப்படி சேவை செய்யுது பாத்தீங்களா, தங்கமான மகன், மக்கள் நாயகன், எடு செருப்ப மக்கள் நாயகன் பாத்தீங்களா இந்த தம்பிய, நான் தத்தெடுத்த பிள்ளை, டென்மார்க் அம்மா அந்த அம்மாட அக்காக்காரி எங்க மா வாங்காம ஊர்ல கஷ்டப்பட்டு கொண்டு கிடக்கு, பிள்ளைக்கு சீதனம் கெடுக்க முடியாம இருக்கு. இது கண்ட காவாலிய தத்தெடுத்த பிள்ளை. அப்ப அப்படியே ஷேர் பண்றது, அது ஒர்க் பண்ற இடத்துல, அதுகளுக்கு தெரிஞ்ச இடத்துல, அதோட புருஷன் நண்பர்களோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அந்த வீடியோ பிக் ஷாட்ஸ் பணக்காரங்க எல்லாருக்கும் போய் அப்படித்தான் இந்த ஒரு பெரியதொரு கூட்டம் சேர்ந்தது. தி பிகினிங். சரி, அதுக்கப்புறம் பார்சல் வரும், கிஃப்ட் பார்சல். கிஃப்ட் வெளிநாட்டு ஜெர்மனி அம்மா தந்த கிஃப்ட், பிரான்ஸ் அம்மா தந்த கிஃப்ட், பாருங்க அப்படின்னு. சரியா? சோ அப்ப 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த வெளிநாட்டாக்கள் கிடைப்பாங்கல்ல, அப்ப அவங்களை வச்சு பிசினஸ், குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே பிசினஸ். என்னோட இவங்க நல்லா முறுக்கு சுடுவாங்க, என்னோட அவங்க நல்ல ஆடைகள் தைப்பாங்க, என்னோட இவங்க வந்து நல்லா பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நாங்களே உங்களை ஏற்றி இருக்கிறோம் ஏர்போர்ட்ல இருந்து வந்து இருக்க அப்படின்றது. சோ அப்ப அதுல வந்து கோடிக்கணக்கில். அடுத்தது வந்து 4வது ஸ்டெப் வந்து இந்த ஒரு ஏழைய ஒருத்தன் மட்டும் எடுக்க மாட்டான். ஒருத்தன் எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட அக்காக்காரி, என்னோட தங்கச்சிக்காரி, என்னோட அண்ணன்காரன் அவங்களும் சேனல் வச்சிருக்காங்க, போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவன் போடுவான் ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம். அப்ப அந்த குடும்பமே அந்த ஏழையை வச்சு பிழிஞ்சு உழைக்கும். சரியா? இது ஒண்ணு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு இந்த காசை கிஃப்ட் கொடுக்குற அந்த வெளிநாட்டாக்களே ஏமாத்துறது. அப்பனை கொண்டே ஹாஸ்பிட்டல விட்டேன், அப்பனுக்கு என்னாச்சு? 30 நாள் வீடியோ, கண்ணு தெரியாம போச்சு, ஐயோ கண்ணு தெரியாம போச்சு, ஐயோ இந்த பிள்ளை கண்ணு தெரியாம போச்சு, இந்த பிள்ளை மக்களுக்கு எல்லாமே உதவி செய்யுது, கண்ணு தெரியாம போச்சு அப்படின்னு அது ஏமாத்துறது. அப்ப உடனே வீடியோ போட்டு அடுத்த இது வந்து இவங்களுக்கு தான் பெரிய கான்டாக்ட் இருக்குது. தத்தெடுத்த அம்மாக்கள் அப்பாக்கள் இருக்காங்களே வெளிநாட்டுல, இந்த காவாளிகள் அண்ணன் தம்பின்னு சொல்றவங்க வெளிநாட்டுல இருக்காங்கல்ல, அவனுங்க உடனே லட்சமா அனுப்புவானுங்க. அது அப்படியே பிக்ஸ்ல போடு, அவ்வளவுதான். அடுத்தது இன்னொரு ஸ்டெப் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த உறவுகள் எல்லாம் கிடைச்சிட்டு, அப்ப அந்த உறவுகள் வந்து சும்மாவா வீட்டுல இருந்து பார்க்கும், தங்களோட பிள்ளைகளோட இருந்து பார்க்கும். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த பிள்ளைகள்ட்ட இந்த காவாளிகளை பத்தி எப்படி எல்லாம் அந்த தம்பி உதவி பண்ணிச்சு, அந்த தம்பியோட குடும்ப பாவம் என்ன அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும்னா இந்த காவாளிகளை வந்து சோசியல் மீடியாவில் தேடும். இதுக்கு தான் அந்த காவாளிகள் வந்து நம்பர் எல்லாம் கான்டாக்ட் எல்லாம் போட்டிருக்கும். எடுத்து எங்க அம்மா அவங்களை பத்தி சொன்னாங்க, எனக்கு உதவி செய்வது பிடிக்கும் அப்படின்னு வந்து தொடங்குவான். அதுக்கப்புறம் என்ன வெளிநாட்டுக்கு கூப்பிடுவியா, உன்னோட காரோட ஆசை, உனக்கு பக்கத்துல இருக்க ஆசை, அதான் லீக் ஆச்சுது நிறைய விடயங்கள் கேட்டுவன். அப்ப அந்த பிள்ளைகள்ட்ட இருந்து வாங்குறது.
பிறந்த நாளுக்கு. இதை தாண்டி இன்னொன்று இருக்கு சிலது. இது கல்யாணமாகாத வயசு பிள்ளைகளையே மாத்துறது. அடுத்தது கல்யாணமாகி அம்மான்னு சொல்ற பெண்களையும் புருஷனை விட்டுட்டு டிவோர்ஸ்ல இருக்க பெண்கள்கிட்டையும் சில்மிசப் பண்ணி அந்த வெளிநாட்டுல வேற பேர் இருக்கு இந்த கேடிகட்ட காவாலித்தனத்துக்கு, அதன் மூலம் கிஃப்ட் இப்படி பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது இன்னொரு விடயம் இருக்கு. இந்த வெளிநாட்டுல தான் இவ்வளவு இதுகள் இருக்குல்ல, இவங்களை காமிச்சிருவாங்கல்ல வெளிநாட்டு உறவுகள் இருக்குன்னு. அதுக்கப்புறம் உள்நாட்டில் இருக்கிறவனே வெளிநாட்டு ஆசை இருக்கிறவனை நான் அனுப்பி வைக்கிறேன். என்னோட பிள்ளைக்கு இவ்வளவு வெளிநாட்டுல சொந்தவங்கள் இருக்கு, அவன் சொன்னா உடனே அனுப்பிடுவான். என்ன ஒரு 2 கோடி வேணும் அப்படின்னு போட்டு அங்கேயும் கோடிக்கணக்கில் எடுக்கிறது. சரியா? அப்ப இப்படி பண்ணீங்க அப்படின்னா சரிங்களா, இது இப்படி பண்ணீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்களோட குடும்பத்துல ஒரு 8 பேர் சகோதரங்கள் இருக்காங்களா, சொந்தங்கள் இருக்காங்களா, 8 பேருமே வீடு கட்டு, 2-3 மாடி வீடு கட்டு. சரியா? ஒவ்வொரு முறையுமே வந்து நீ உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடி, வீக்லி பெயிண்ட் அடி, காசு கொட்டும். சரியா? வீக்லி பெயிண்ட் அடி எல்லாம் பண்ணு, 2-3 மாடி வீடு கட்டு, காரு வேனி வாங்கி வை, வீடு சும்மா இல்ல பெரிய வடவு வாங்கி கட்டு. அதுக்கப்புறம் பில்டிங் ஆபீஸ் கம்பெனிகள் அது கட்டுறதுக்கு வளவை வாங்கி வை, அங்கேயும் வந்து கட்டு, பில்டிங் கட்டு. கைகள் நிறைய மோதிரங்கள் இதுகளை வந்து போடு, பேங்க்ல கோடிக்கணக்கில் பிக்ஸ்ட போடு. 3 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கும். 3.5 வருஷத்துல நீ 4 வருஷத்துல நீ லைஃப்ல செட்டில் ஆயிடுவ. ஏன் வெளிநாட்டுக்கு கூட நீ போயிட்டு வா. இதுதான்டா மனம் கெட்டவள். இதுதான் இந்த காவாலி கூட்டங்கள், இந்த ஹெல்பிங் யூடியூபர் சென்டர் இருக்கிறதுகள். பல பேர் ஒரு 30 வருஷம் வெளிநாட்டுல இருந்தும் ஒரு 25 வருஷம் வெளிநாட்டுல இருந்தும் வாய பொழந்து பாக்குறீங்கல்ல எப்படா அப்படின்னு. இந்த கேவலம் தான். இந்த கேவலத்தை நீங்க பண்ணீங்கன்னா இந்த 2030ல இதே மாதிரி நீங்க பெருசா வந்துடலாம். செஞ்சு பார்க்க செஞ்சு பாருங்க. ஆனா உங்களோட அம்மா அப்பா நல்ல முறையில உங்களை வளர்த்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட உடம்புல நல்ல ரத்தம் ஓடும், உங்களுக்கு நல்ல சாப்பாடு தந்திருப்பாங்க, நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி படிப்பிச்சிருப்பாங்க. அதனால உங்களுக்கு இப்படி ஒரு ஆஃபர் இருந்தாலும் இந்த இப்படி இப்ப வேற யாராவது இப்படித்தான் நீங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா கூட உங்க உடம்புல ஓடுற அந்த நல்ல ரத்தம் இந்த கேடுகட்ட செயலை உங்களை செய்ய விடாது. இதுதான் வளர்ப்பு பிறப்புன்றது. சரியா? அப்ப இது இப்ப பல பேர் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல சில கேவலமான நபர்களை போல கோடீஸ்வரங்களா வர முடியலை அப்படின்னா அவங்களோட பிறப்பு நல்லா இருக்கு. அப்ப அவங்களால இப்படிப்பட்ட அசிங்கத்தை செய்ய முடியல. சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கவலையில இருக்கான், அதை வச்சு 1.5 மணித்தால் ஒரு வீடியோ ஒரு காவாலி போடுது, அதுல $800 உழைக்குதுன்னா அது எப்படிப்பட்ட கேடுகட்ட எச்சியா இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்க. அந்த கேடுகட்ட எச்சியோட பல லீலைகள் வெளியானதுக்கு அப்புறமா அந்த கேடுகட்ட குப்பைய மகன் அண்ணா அப்படின்னு இன்னொன்று சொல்லுதுன்னா அது எப்படிப்பட்ட குப்பை பிறவியா இருக்கும் அப்படி என்பதை காமெண்ட்ல சொல்லுங்க முடிஞ்சா. சரிங்களா? இதுதான் இவங்களுடைய சீக்ரெட். The secret of success in 3 years இதுதான். தொலைங்க இருக்கிற ஹெல்பிங் யூடியூபர்ஸ் எவனை வேணும்னாலும் எடுத்து பாருங்க. 4-3.5 வருடத்துக்குள்ள 90% பேரு 4-3.5 வருஷத்துக்குள்ள வீடு கட்டுறது, கார் வாங்குறது, சிலது கோடிக்கணக்கில் பிக்ஸ்ல போட்டுட்டு பேசாம இருக்குது. ஏன்னா இப்ப பல பேருக்கு நடக்கிற விடயங்கள் தெரிஞ்சோடனே சிலது வந்து அங்க காசை போட்டுட்டு இருக்குது. சிலது நடுவுல வந்து நாங்கள் ஹெல்பிங்க விட்டுட்டோம், எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிச்சு. சிலது கார் வாங்கினதை உடனடியா விச்சு போட்டு பயத்துல இருக்குது சிலது. சரியா? கேடுகட்ட வாழ்க்கடா இது. இந்த தொழிலுக்கு வேற நான் சொல்ல விரும்பல. இதுதான் மக்களே. இங்க நீங்க 4 வருஷத்துக்கு முதல் இப்படி இருந்தவன் இப்ப இப்படி இருக்கான்னா இதைத்தான் பண்றான், வேற ஒண்ணுமே இல்லை.